Hello guys, வணக்கம். So hope you are doing great. ஒரு வாரமா வீடியோ போட முடியல and today ஒரு வாரமா ட்ரேடும் பண்ணல due to personal reasons and இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஒரு 0.80% கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷனில் இருந்துச்சு. மார்க்கெட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1 o'clock வரைக்கும் கன்சாலிடேஷனில் இருந்துச்சு அண்ட் சப்போர்ட் என்னால் ஃபைன் பண்ண முடிஞ்சுச்சு. 1 2 3 4 5 கைண்ட் ஆஃப் சப்போர்ட்ஸ் இந்த ட்ரெண்ட் லைன் என்னால் ஃபைன் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ இந்த பிரேக் வந்து கன்வின்சிங்காக இல்லை, ட்ரெண்ட் லைன் பிரேக் வந்து கன்வின்சிங் இல்லை. ஏன்னா ஒரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் வெயிட்டட். அடுத்து ஒரு 3 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண, அதுக்கப்புறம் ஒரு ஹியூஜ் கேண்டில். இந்த கேண்டில் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. வெயிட் அ செகண்ட். இந்த கேண்டில் எக்ஸாக்டாக இந்த கேண்டில் ஒரு நல்ல ரெட் கேண்டில் வித்தவுட் எனி வீக் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் இந்த புல் பேக்கில் நம்மளோட என்ட்ரியை பிளேஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எபோவ் த ட்ரெண்ட் லைன். ரிஸ்க் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:3 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டார்கெட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸில் ஒரு நல்ல டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். ஸோ 210 நம்மளோட ப்ரீமியம் என்ட்ரியில் வந்து நம்மளோட ஸ்டாப் டார்கெட் பிளேஸ் பண்ணியிருந்தோம். என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 165 எடுத்திருந்தோம். ஸ்டாப் லாஸ் 150 அண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 210 பிளேஸ் பண்ணியிருந்தோம். 45 பாயிண்ட்ஸ் டார்கெட். பட் 208 வரைக்கும் போச்சு. 2 பாயிண்ட்ஸில் வந்து இந்த இடத்துல டார்கெட் ஹிட் ஆகல. ஸோ ஐ வாஸ் ஹோல்டட் டு த ட்ரேட். அடுத்த ஒரு half an hour வந்து ஐ வாஸ் வெயிட்டட். half an hourல ஒரு 45 மினிட்ஸ் ஐ வாஸ் வெயிட்டட். அதுக்கப்புறம் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நான் பேனிக் ஆகி வந்து 208 மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாதியில் நான் எக்ஸிட் ஆகல. ஐ வாஸ் வெயிட்டட் ஒன்லி. இந்த இடத்துல நீங்கள் ரிவர்ஸ் ஆகி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலும் ஐ எம் ஹாப்பி. ஸோ ட்ரேட் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் எய்தர் ஸ்டாப் லாஸ் ஆர் டார்கெட் யூ ஹாவ் டு அக்செப்ட். ஸோ இதுதான் வந்து நம்ம எடுத்த பொசிஷன்ஸ். 3000 rupees 1 lot தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். பை ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 165 அண்ட் செல் ஆவரேஜ் 211 210 பிளேஸ் பண்ணியிருந்தோம். பட் 211 எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஸோ நவ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 205 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் வந்து ப்ரீமியம் சார்ட். இந்த இடத்துல தான் என்ட்ரி எக்ஸாக்டாக 165 அண்டு இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ். பட் நம்ம எடுத்ததுலேருந்து கீழெல்லாம் வரவே இல்லை மார்க்கெட். நம்ம எடுத்ததுலேருந்து அப் சைடு தான் மூவ் இருந்துச்சு. ஒரு 208 வரைக்கும் போச்சு. பட் டார்கெட் ஹிட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேனிக் செல் பண்ணல. ஸோ ஐ வாஸ் வெயிட்டட் ஒரு கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் ஒரு அப் மூவ் ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் டார்கெட் ஹிட். அண்ட் நம்ம பார்த்தீங்கன்னா 208 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் தி ட்ரேட் ஃபார் டுடே. ஸோ த லேர்னிங் ஃப்ரம் திஸ் வீடியோ இஸ் நத்திங் பட் என்னன்னா, நீங்கள் வெயிட் அ செகண்ட். மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாதியில் நீங்கள் எக்ஸிட் ஆனீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதர் நீங்கள் வந்து டார்கெட் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு ஆஸ் அ ட்ரேடர். டெர்மினலை க்ளோஸ் பண்ணிட்டு உங்களோட ஒர்க்கை பார்க்க போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2:30 3 o'clock அந்த டைமில் வந்து நீங்கள் டெர்மினல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி லாஸாக இருந்தாலும் சரி ஏதோ ஒன்று ஹிட் ஆயிருக்கும். ஒன்று ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும், இல்லைன்னா டார்கெட் ஹிட் ஆயிருக்கும். ஸோ யூ ஹாவ் டு அக்செப்ட் அண்ட் மூவ் ஆன். ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும், டார்கெட்டாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணணும். ஸோ தட்ஸ் தி திங். அண்ட் hope this video help you guys in some way. So if you found this video useful, kindly comment this video and like this video. Thank you so much. Bye.